نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமதானுடைய 11 தராவீஹ்களை நிறைவு செய்து விட்டிருக்கிறது. 10 நோன்புகள் நிறைவு பெற்றிருப்பது அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்திலும் சொல்லக்கூடிய முதல் பகுதி ரமதானில் நம்மளை விட்டு கடந்து விட்டது. நாம் ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். நமக்குள் நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் எனும் ஒரு பகுதி, ரமதானில் ஒரு பகுதி ரஹ்மத் எனும் பகுதி என்பதாக சொல்லப்பட்டது. அந்த ரஹ்மத்தில் எவ்வளவு நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருப்போம், அல்லாஹ்விடமிருந்து எவ்வளவு ரஹ்மத்தை நாம் பெற்றிருப்போம் என்ற ஒரு விஷயத்தை நமக்குள் நாம் ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். முதல் 10 நாட்கள் கழிந்து விட்டது. இந்த 10 நாட்கள்ல நாம என்னென்ன அமல்கள் செஞ்சிருக்கோம், என்னென்ன அமல்களை மிஸ் பண்ணியிருக்கோம் போன்ற விஷயங்களை நன்கு ஆராய்ந்து அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் 2 பகுதிகளில் எந்த விதமான நன்மைகளையும் விட்டுவிடாமல், எந்த விதமான தீமைகளும் செய்யாமல் அல்லாஹ்விற்காக வேண்டி முழுமையாக நாம் முழு மனதோடு இந்த நோன்பினை கடக்க வேண்டும். அதற்கு நமக்குள் ஒவ்வொருவர்களுக்குள்ளும் நாம் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கேள்வி கேட்டு பார்த்தோம். நம்மளை நாமளே தீர்மானிச்சுக்கணும். என்ன செஞ்சிருக்கோம், எதனால விட்டு போச்சு, என்னென்ன காரியங்கள் செய்தோம், நன்மையான காரியங்கள் தவிர்த்ததற்கு என்ன காரணம் இருந்தது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து நமக்குள்ள ஒரு சின்ன ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னா, ஏன்னா இன்னும் 20 நாட்கள் இப்படி இப்படி திரும்புறதுக்குள்ள 10 நோம்பு முடிஞ்சிருச்சு. திடீர்னு பார்த்து தராவி ஆரம்பிச்சோம், இன்னைக்கு 11ஆவது தராவி முடிஞ்சிருச்சு. எங்க போச்சுன்னே தெரியாது 10 நோம்பு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தான். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா லைலத்துல் கத்ர் வந்துடும், பெருநாள் கொண்டாடிடும். ஏன்னா இப்ப நமக்கு எல்லாம் அடுத்து பெருநாளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, பெருநாளுக்கு என்ன செய்யறது, எது செய்யறது, அதுலதான் நம்மளுடைய சிந்தனைகள்லாம் போய்கிட்டு இருக்கும். அதனால நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இருக்கக்கூடிய நாட்களிலே என்ன அமல்களை விட்டு இருக்கிறோம், இதற்கு மேல் இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம எந்த விதமான அமல்களையும் விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தோடு நமக்குள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டு அந்த அமல்களை சரியாக செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். இரவு நேரங்களிலே குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, திலாவத்துகளிலே ஈடுபடுவது, பகல் நேரங்களிலே தொழுகைக்கு பிறகு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவது, சுன்னத் நஃபில்களை சரியான முறையில கடைபிடிப்பது, ஜமாத்தோடு ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றுவது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் எந்த இடத்துலலாம் விட்டுட்டோமோ எல்லாத்தையும் திருப்பி பிடிச்சு இந்த ரமலானை சீரான முறையில் கழிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட சூராவிலே 13.25 ஜுஸுக்கள் முடிவடைந்திருக்கின்றது. அதுல ரஅத் என்னும் சூராவில் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுவான், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் நாம எங்க போய் நின்றாலும் சரிதான், எவ்வளவு பொருளாதாரத்தை நாம் சேமித்து வைத்திருந்தாலும், எவ்வளவு சொத்துக்களை நாம் சேமித்து வைத்திருந்தாலும், எவ்வளவு குடும்பங்களை நாம் பார்த்து எல்லாம் குடும்பத்தார்களை எல்லாம் ஒன்றிணைத்து வைத்திருந்தாலும், நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் மன நிம்மதி என்பது நம்மளுடைய எல்லாத்தினுடைய வாழ்விலும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரிதான், சிறுவர்களாக இருந்தாலும் சரிதான், இளைஞர்களாக அல்லது குடும்பஸ்தர்களாக, ஒரு ஆணோ பெண்ணோ, குடும்ப தலைவர்களாக, பதவியில் வகிக்கக்கூடியவர்களாக, பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான், அவர்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஒன்னே ஒண்ணுதான், மன நிம்மதி தான். பெரியவர்களிடத்துல கேட்கப்படும், உடல் ஆஃபியத்து தேவையா அல்லது மன நிம்மதி தேவையா? இப்ப உடல் ஆஃபியத்தும் மன நிம்மதியும் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பது நாம் சிந்தித்து பார்க்க. உடல் ஆஃபியத்தும் நமக்கு தேவைதான். உடல் ஆஃபியத் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதே போன்று மன நிம்மதி என்பதும் நமக்கு தேவையான ஒரு விஷயம். இப்ப மன நிம்மதியும் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த இரண்டிலும் நமக்கு இல்லாமல் போனால் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பெரியவரிடத்துல கேட்கப்படுது, உடல் ஆஃபியத், மன நிம்மதி, இவை இரண்டுல எது சிறந்தது என்பதாக கேட்கப்படும். இப்போ உடனே சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க, இரண்டிலும் நமக்கு மிகவும் முக்கியமானது மன நிம்மதி தான். உடல் ஆஃபியத் இல்லைன்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டா அழகா சொல்லுவாங்க, ஒரு ஆட்டுக்கு கால் உடைஞ்சு போச்சு, ஒரு ஆட்டுக்கு கால் உடைஞ்சு போச்சு, அந்த ஆட்டை சும்மா விட்டுப்பாரு, அந்த ஆடு வாண்டுகிட்டு மேய்ஞ்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு மேய்ஞ்சு கொஞ்ச நாள்ல என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்னா மறுபடியும் தன்னுடைய எல்லா விதமான நடவடிக்கைகளையும் எடுத்து. நமக்கும் அதே மாதிரி தான். ஏதோ ஒரு உடல்நிலை, ஏதாவது ஒரு நோய், ஏதாவது ஒரு புண்ணுகள், ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா நாம ஃப்ரீயா இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது சீக்கிரம் குணமடைந்து விடும்.
குணமடைந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் நம்ம என்ன செஞ்சுக்குவோம், நிறைவேற்றிக் கொள்வோம். அதே ஒரு நல்ல ஆட்டை பிடிச்சி கட்டி போட்டு வச்சு பக்கத்துல அதுக்கு தேவையான உணவை எல்லாத்தையும் வச்சு அதற்கு பக்கத்துல அதை கடிச்சு கொதற மாதிரி ஒரு ஓநாயை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? பக்கத்துல ஓநாயை வச்சுட்டோம்னா என்ன ஆகும்? பசி எடுக்கும். அந்த புள்ளையும் சாப்பிட முடியாது. புள்ள சாப்பிடுவதற்காக வேண்டி போனுச்சு அப்படின்னு சொன்னா ஓநாய் கடித்து விடுமோ என்ற பயம். அப்ப இந்த நேரத்துல எவ்வளவு ஆபியத்தோட இருந்தாலும் அதற்கு நிம்மதி இல்லை, மன நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த புல்ல தின்றதை விட செத்து மடியலாம் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல பட்டினியாக கடந்து சாகும். அதே மாதிரிதான் மனிதனும் நமக்கு நிம்மதி என்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் நாம் மேற்கொள்ள முடியாது. அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு, வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு நம்மால் எடுத்து செல்லவே முடியாது. அப்படிப்பட்டதுதான் இந்த மன நிம்மதி என்பது. இந்த மன நிம்மதி என்பது எங்கெல்லாமோ தேடும். குடும்பத்துல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொண்டாடிட்ட பிரச்சனை அப்படின்னு சொன்னா கல்யாணத்தை அஜத்துல வந்து என்ன கேள்வி கேட்கறாங்க? அஜத்து ஆயத்துல குரான்ல அல்லா சொல்றான்னு சொல்றீங்க, மனைவிமார்கள் எல்லாம் நிம்மதினு சொல்றீங்க. இந்த மனைவிகள்கிட்ட நம்மளுக்கு நிம்மதியே இல்லாம போயிருக்குது, மனைவிகள்கிட்ட எங்கதான் நிம்மதி இருக்குது அப்படின்ற கேள்வி வரும். கேள்வி எல்லாத்துக்குமே வரும். கல்யாண மஜ்லிஸ்ல உட்கார்ந்துகிட்டு பயான் பேசும் பொழுது மனைவிமார்கள் எல்லாம் நமக்கு நிம்மதியாக நல்லா படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா எல்லாருமே சிரிக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மனைவிமார்களிடத்துல அந்த நிம்மதி இல்லை அப்படின்றதுனால இப்ப மனிதர்கள் எல்லா இடங்களிலுமே நிம்மதியை தேடி 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 அலைகின்றோம். பெண்கள் அவங்க குறை சொல்லல, நடக்கக்கூடிய விஷயத்த சொல்றேன். என்னடா ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லா குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை உங்களால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. உங்களால யாராலையும் ஒத்துக்கலாம் மாட்டோம், என் கணவருக்கு என்கிட்ட நிம்மதி இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே இங்க வந்து பஞ்சாயத்தும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கால நிலைகள் தான் இப்ப இருக்குது. ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டு உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறட்டும். அல்லாஹ்வை திக்ர் செய்வதை கொண்டு, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டு உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அங்கதான் மன நிம்மதி இருக்குதுன்னு அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்றான். இப்ப திக்ர் செய்யறது அப்படின்னு சொன்னா என்ன? எப்ப பார்த்தாலும் தஸ்பீஹ் வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? கிடையவே கிடையாது. அது கிடையாது. திக்ர் செய்யறது என்பது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது, அல்லாஹ்வுடைய நினைவுகள் என்பது நமக்கு எல்லா நேரங்களிலும் இருக்க வேண்டும். சும்மா தூக்கி வச்சுக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் 100 வாட்டி சுப்ஹானல்லாஹ் ஓதிட்டேன், 100 வாட்டி அல்ஹம்துலில்லாஹ் ஓதிட்டேன், இதை விட நான் என்ன திக்ர் செய்யணும்? நான் எனக்கு நிம்மதி இல்லாம தான் இருக்குது அப்படின்னு சொன்னா நிம்மதி கிடைக்காது. சும்மா தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னாலே நிம்மதி கிடைக்காது. மாறாக நம்மளுடைய உள்ளத்தின் பால் அல்லாஹ்வுடைய நினைவுகள் நம்மளோடு எந்த நேரத்திலும் ஒட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவுல நின்றுகிட்டு மக்கமா நகரத்திற்கு முதல்ல வந்து தன்னுடைய மகனையும் பச்சிளம் குழந்தையும் ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? யாருமே இல்ல, முதல்ல கொண்டு போய் மனைவியையும் குழந்தையும் விட்டுட்டு வர சொன்னான். மறுபடியும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகும்பொழுது இப்ராஹிமே அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின ஒரு பள்ளி இருக்குது, அந்த பள்ளி என்ன செய்யுங்க, கட்டி எழுப்புங்கன்னு சொல்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி எழுப்புறாங்க. யாரோட? ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இங்க 2-3 பேர் தான் இருக்கிறாங்க, வேற யாரும் அங்க கிடையாது. அல்லாஹ் தஆலா கட்டி எழுப்பு சொன்ன பிறகு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க நின்று என்ன துஆ கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இதுகால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த ஊரை அமைதி பெற்றதாக, நிம்மதி பெற்ற ஊராக மாற்றிவிடும். முதல்ல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கமா நகரத்திற்கு கேட்கக்கூடிய துஆ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகுதான் இந்த ஊர்ல செல்வ செழிப்பை ஏற்படுத்தி பழங்களை கொடு என்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்பாங்க. அதற்கப்புறம் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு துஆ, முக்கியமான துஆ கேட்பாங்க. என்னுடைய சந்ததிகளை இங்கிருந்து வரக்கூடிய ஒரு மனிதரை ஒரு நபியாக ஆக்கு, அந்த நபி என்ன செய்யட்டும், இந்த ஊர் மக்களுக்கு உன்னுடைய ஹக்கை எடுத்து சொல்லட்டும் என்பதாக துஆ செய்வாங்க. அப்ப ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கமா நகரத்துல முதலில எடுக்கப்பட்ட ஒரு துஆ என்னன்னு சொன்னா, ஆமீன், இந்த ஊரை நீ நிம்மதி பெற்ற ஊராக ஆக்கு. அதனாலதான் அல்லாஹ் தஆலாவும் சொல்றான், இந்த பூமியை நாம் நிம்மதி பெற்ற பூமியாக ஆக்கிவிட்டோம். நபி இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த பூமியை நாம நிம்மதி பெற்ற பூமியாக ஆக்கிவிட்டோம். யார் யாரெல்லாம் இந்த பூமிக்குள் நுழைகிறார்கள், மக்கமா நகரத்திற்குள் யார் யாரெல்லாம் நுழைகின்றார்களோ அவர்கள் நிம்மதியுடன் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலாவுடைய வாக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு இவ்வளவு உலகம் முழுக்க போற்றப்படக்கூடிய இந்த மக்கமா மற்றும் மதீனா நகரத்திலே அல்லாஹ் தஆலா இவ்வளவு நிம்மதியை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல ஆமீனா, முதல்ல எனக்கு இந்த ஊர்ல நிம்மதி இருந்தால் தான், இந்த ஊர்ல எவ்வளவு செல்வ செழிப்புகள் இருந்தாலும், எவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய உத்தமர்கள் இருந்தாலும்,
இந்த ஊர்ல நிம்மதி இருந்தால் தான் வாழ முடியும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்திலே முதலிலே நிம்மதியை தேடி இருக்கின்றார்கள். நம்மளே இன்னைக்கு நிம்மதியை தேட வேண்டும் என்று சொன்னால் எல்லாமே காபாவுக்கு போய் உட்காரணுமா அப்படின்றது கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்வது போல நம்மளுடைய ஒவ்வொரு நேரங்களிலும் அவனை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சஹாபாக்கள் எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிகள் இடத்துல வருவாங்க. வந்து சஹாபிகளை பார்த்து, என்ன தோழர்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? யார சொல்லலாம், நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கின்றோம், தாங்களை எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்க அப்படித்தான் செய்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் கொஞ்சம், என்ன ரசூலுல்லாஹ் நம்ம மேல நம்பிக்கை இல்லாம அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி கேட்கிறாங்களே அப்படின்னு உடனே, யா ரசூலுல்லாஹ் வல்லாஹி நாங்க அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றோம், அல்லாஹ் தங்களை எங்களுக்கு கொடுத்ததற்காக வேண்டி நன்றி கூறி கொண்டிருக்கின்றோம். யார சொல்லலாம், எங்க மீது சந்தேகமா அப்படின்னு கேட்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல சந்தேகம் இல்ல, உங்க மேல எந்த சந்தேகமும் இல்ல. இப்பொழுதுதான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன விஷயம் சொன்னா, உங்களை இந்த கூட்டத்தை அல்லாஹு தஆலா இதைவிட மேல்மக்களான மலக்குமார்களுடைய கூட்டத்தோடு அல்லாஹு தஆலா பெருமை பாராட்டி கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு விஷயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டு போனாங்க. அதனாலதான் நீங்க என்ன செய்றீங்கன்றதை நான் கேட்டேன். அல்லாஹ் அக்பர். ஒரு கூட்டத்துல உட்கார்ந்து ஒரு சபை அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி உண்டான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அதைவிட சிறந்த கூட்டமான மலக்குமார்களுடைய கூட்டத்துல நான் அவர்களை பெருமைப்படுத்துகின்றேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதே போன்று மனிதன் என்னை நினைவு கூறுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ரிசுக்குகளிலே நான் இன்னும் அதிகப்படுத்துகின்றேன் என்பதாக சொல்கின்றான். மனிதன் என்னை சாதாரணமாக நினைக்கிறானா, நான் அவனை விட சிறந்தவர்களோடு நினைக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். மனிதன் என்னை நினைக்கின்றான், என்னை நினைத்து ஒரு ஜான் எடுத்து வைக்கின்றானா, நான் அவனிடத்திலே ஓடி வருகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நாம அல்லாஹ்வை நினைக்கிறதை விட அல்லாஹ் நம்மளை எவ்வளவு நினைக்கிறான் நம்ம யோசிக்கிறோம். இப்ப நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளை நினைப்பது கிடையாது. அதை விட ஒரு படி மேலதான் அல்லாஹு தஆலா நம்ம நினைப்பதாக வாக்கு கொடுக்கின்றான். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டு நமக்கு நிம்மதி என்பது இந்த ஆயத்திற்கு தெளிவான ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் கிடைத்துவிடும். அல்லாஹ்வை நாம திக்ர் செய்வதால, அல்லாஹ்வை நாம நினைவு கூறுவதால நமக்கு உலகத்துல தேவையான விஷயங்கள், மறுமைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைத்துவிடும் என்ற ஈமான் வரும் பொழுது நமக்கு நிம்மதி என்பது ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். இந்த உலகத்தினுடைய எந்த தேவையின் பக்கமும் நமக்கு தேவை கிடையாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, பூமியில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவர்களுக்குள் கிடைக்கும். காரணம், அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பார்கள். உலகத்தில் உண்டான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு சாதகமாக்கி கொடுத்து விடுவான். அதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன, மிருகங்கள் நமக்கு கட்டுப்படணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவையான ரிஸ்க் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா போதும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஒருவன் காலை எழும் பொழுது நிம்மதியான முறையில எழுகின்றான், அவனுக்கு அன்னைக்கு தேவை உண்டான ரிஸ்க் அவனிடத்துல இருக்கின்றது என்று சொன்னால் அவனை விட உயர்ந்தவன், அவனை விட பாக்கியமுடையவன் வேறு யாரும் கிடையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப நமக்கு எந்திரிக்கும் பொழுது நமக்கு நிம்மதி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வை நாம் நினைவு கூற வேண்டும். எப்படி நினைவு கூறுவது? காலையில எழுந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா மாதனா வ இலைஹி நுஷூர். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் நமக்கு உண்டான திக்ருகளை, இறைவனுடைய நினைவு கூறுவதை நமக்கு அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எல்லாமே சுன்னத்து தான். நம்ம அல்லாஹ்வை நினைச்ச மாதிரியும் போயிடும், அல்லாஹ் நம்மளை இதை விட கண்ணியமா நம்மளை நினைக்கிற மாதிரி ஒரு விஷயமும் போயிடும். பல சுன்னத்துகளை நிறைவேற்றிய விடவும் ஆகிவிடும், பல சுன்னத்துகளை ஹயாத்தாக்கி விடும். காலையில எந்திரிச்சது நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துஆக்கள். காலை எழுந்தவுடன் துஆ, சாப்பிடும் போது ஓதும் துஆ, சாப்பிட்ட பிறகு ஓதும் துஆ, ட்ரெஸ் போடும் பொழுது ஓதும் துஆ, செருப்பு போடும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி இருக்கிறாங்க, செருப்பை கலட்டும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி கலட்டுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க, ஆடை அணியும் பொழுது பிஸ்மில்லா. இப்படியாக எல்லா விஷயத்திற்கும் நமக்குள் இறைவனுடைய ஞாபகத்தை கொண்டு வருகின்றோம் என்று சொன்னால், இறைவனுடைய ஞாபகத்தை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் நமக்கு தேவையான எல்லா வஸ்துக்களும் நமக்கு அல்லாஹ் தஆலா சாதகமாக்கி கொடுக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, வல்ல ரஹ்மானுடைய நினைவோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததியினர்களுக்கும் தந்தருள்வானாக.